வெல்கம் டு ஃபிலாசபிக்கல் சண்டே. அதாவது நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்து நைட் ஷோக்கு படத்துக்கு போனோம். நான் என் வண்டி எடுத்து அவன் வீட்டில் போய் வச்சுட்டு அங்கேருந்து அவன் பைக்கில் போயாச்சு. படம் பார்த்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என் பைக் எடுக்கலான்னு போனேன். சாவியை காணும். விடிஞ்ச ஆயுத பூஜைக்கு ஆயுதம் காலி. ரைட்னு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் பேனிக் ஆகிடுச்சு, பயம் ஆகிடுச்சு. ரைட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு சரி வண்டி விட்டு கிளம்புறோன்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி கீழே தேடி பார்த்தா சாவி அங்கே இருந்து கிடைச்சதுடா சாமின்னு சொல்லி சாவி எடுத்து போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுலேருந்து நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சாவி அங்கே தான் இருக்குது, வண்டியும் அங்கே தான் இருந்திருக்கு. பட் அந்த நேரத்தில் பைக் யாருக்கும் தேவைப்படல. அதனால் அவங்க அதை யாரும் கண்டுக்கல. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறப்ப, ஒரு ரிஜெக்ஷன் நடக்கிறப்ப, அவங்க எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அங்கே ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ இதுக்காக யாரும் பேனிக் ஆக வேண்டியதில்லை. அங்கேருந்து கடந்து அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். எஸ்.